ரிப்போர்ட் கார்டு 4th ஜூலை க்ளோசிங் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். தேங்க்ஸ் டு காட் இதுதான் நம்ம கண்டினியூஸாக பேசிகிட்டு இருந்தோம். ஸோ ஒவ்வொரு முறையும் ஒரு ப்ரெடி டீசெண்ட் மூவ் வந்துட்டுருக்கு. டெக்னிக்கல்ஸ் படி டெய்லி ஆர்எஸ்ஐ 60.87 இருக்குது அண்ட் தெர் இஸ் நோட் மச் டிஃப்ரென்ஸ். மூவிங் ஆவரேஜ் 10, 20, 50, 200 மேலே தான் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஃப்ரைடே டெஸ்ட் பண்ணுச்சு, மூவிங் ஆவரேஜ் 10 டெஸ்ட் பண்ணுச்சு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கீழே க்ளோஸ் ஆகுமா மூவி ரேஞ்ச் 10 கீழே அப்படின்னு பார்த்தோம். பட் 12 o'clock மேலே மார்க்கெட் ஒரு நல்ல டீசெண்டான ஒரு அப் மூவ் வந்ததால் கொஞ்சம் தப்பிச்சுக்கிச்சு ஆஸ் ஆஃப் நோ. நிஃப்டி 50 ஸ்டாக்ஸு டெக்னிக்கல்ஸ் படி எல்லாமே ப்ரெடி டீசெண்டாக இருக்குது. மூவிங் ஆவரேஜ் 10க்கு மேலே கூட ஒரு 31 கம்பெனிஸ் இருக்குது. ப்ரெடி டீசென்ட்டு தான், எதுவும் பெரிய ஒரு டேமேஜஸ் எதுவுமே இல்லை ஆஸ் ஆஃப் நோ. பட் வால்யூம் எஃப்ஐஎஸ் டிஎஸ் ரெண்டு பேரும் செல் பண்ணியிருக்காங்க. இது இஸ் நாட் ஆக்சுவலி அ மச் டிஃப்ரென்ஸு. கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு லாஸ்ட் 2-3 மந்த்ஸாக கண்டினியூஸாக யாராவது ஒருத்தர் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் அந்த பையிங் தான் ஜாஸ்தியாக இருக்குது. பட் ஃப்ரைடே இஸ் டிஃப்ரெண்ட். ஒரு பெரிய அமௌண்ட் இல்லைனாலும் எஃப்ஐஎஸ் சோல்டு 760 crores அண்ட் டிஐஎஸ் ஆல்சோ சோல்டு 1028 crores. ஓகே, எஃப்என்ஓ ஓப்பன் பொசிஷன் ஒரு ஆன்சர் கிடச்சிடுச்சு. செபி ஒரு சூப்பர்ப் ஆன்சர், ஒரு நல்ல இன்வெஸ்டிகேஷன், அருமையான ஒரு பாயிண்ட் கிடச்சிது. இதை நம்ம பேசிகிட்டு இருந்தோம். சடனாக ஏன் இந்த ஒரு போன மந்த்தும் ஒரு 2-3 days ஆச்சு, இந்த மந்த்தும் ஒரு 1 or 2 days இப்போவே ஆயிடுச்சு. பப்ளிக்கும் ப்ரோவும் ஏன் ஒரே லைனில் இருக்காங்க அப்படின்னு பேசியிருந்தோம். ஸோ சில இன்வெஸ்டிகேஷன் சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க செபி, அதனாலயா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. எனிவே பப்ளிக் ஸ்டில் இஸ் இன் பை, பட் ப்ரோவும் 39,000 கான்ட்ராக்ட் பையில் இருக்காங்க. பட் 39,000 கான்ட்ராக்ட் பெரிய கான்ட்ராக்ட் இல்லைனாலும் பட் ஃப்ரைடே தே கவர்ட் ஸோ மச். ஆக்சுவலி 132,977 கான்ட்ராக்டு அவங்க ஃப்ரெஷ்ஷாக, அதாவது ஃப்ரெஷ்ஷாக கிடையாது, ஏற்கனவே கட் பண்ணது கூட சேர்த்து அவ்வளோ பொசிஷன்ஸ் இருக்காங்க. பட் ஓப்பன் பொசிஷன் ஆஸ் ஆஃப் நோ 39,000 இருக்குது. பப்ளிக்கு ஒரு 112,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பையில் இருக்குது. ஸோ ரெண்டு பேருமே பையில் இருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்காக மூவுக்காக மார்க்கெட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நிஃப்டியில் புட் சைட் 25,000, கால் சைட் 26,000, ஒரு பெரிய லெவல் தான் இருக்குது. ஓகே, இந்தியா விக்ஸ் நான் ஈவெண்ட் ஆஸ் ஆஃப் நவ் 12.32, ஒன்றும் பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. ஓகே, நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் சாகா வியூ புல் 12, பேர் 20 அண்ட் நியூட்ரல் 18 இருக்குது. இந்த இயரோட மிட் பாயிண்ட் 23,500. ஓகே, நிஃப்டி பி ரேஷியோ 22.87 இருக்குது. ஹையர் ஸ்டேஜுக்கு இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்குது. மேபி அதாவது 24 போகும்போது தான் அந்த ஹையர் ஸ்டேஜ் வரும். பட் இப்போது சீப்லாம் கிடையாது, பிகாஸ் 19.61 நம்ம பார்த்தோம் இந்த இயரு. பட் சீப் கண்டிப்பாக கிடையாது, ஒரு நார்மல் வேல்யூவேஷன் சொல்லிக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தது. ஓகே, லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக நம்ம ஒரே விஷயத்தை தான் பேசிகிட்டே இருக்கோம், தட் இஸ் வெயிட்டேஜ். ஓகே, அது நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், அந்த வெயிட்டேஜை பற்றி நிறைய முறை நான் பேசிக்கிட்டே இருந்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போது பேங்க் நிஃப்டியோட வெயிட்டேஜில் ஒரு 2 கம்பெனி நீங்கள் வச்சுக்கலாம், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க். இந்த 2 கம்பெனியை நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டியில் 54% வெயிட்டேஜ், க்ளோஸ் டு 53லேருந்து 55 வச்சுக்கோங்க. ஃபின் நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அந்த இண்டெக்ஸ் வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா அதுவும் 53லேருந்து 55%, ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் ஐசிஐசிஐ பேங்க். ஓகே, நிஃப்டி எடுத்தீங்கன்னா 50 கம்பெனின்னு தான் சொல்லுவாங்க, ஆனால் 50 கம்பெனியில் 22லேருந்து 23% வெயிட்டேஜ் வந்து திரும்பி இதே 2 கம்பெனி தான், ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் ஐசிஐசிஐ பேங்க். ஸோ இந்த 2 கம்பெனியில் இவ்வளோ வெயிட்டேஜ் நீங்கள் வச்சுட்டு, ஆனால் வந்து இன்னொருத்தர் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ரேட், ஏன்னா அதை ஈஸியாக பண்ணலாம். இதை பல முறை நான் பேசிகிட்டு இருக்கேன். இவ்வளோ வெயிட்டேஜ் வந்து இவ்வளோ 2-3 கம்பெனியில் கொடுத்தீங்கன்னா, நிஃப்டிலையும் அப்படி தான் ஒரு 5 கம்பெனி 6 கம்பெனி 50% வெயிட்டேஜ். அப்போது ஈஸியாக ஒருத்தர் வீக்லி ஆப்ஷன்ஸில் இப்போ இந்த 2 கம்பெனி ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா, இந்த 2 கம்பெனியை கிளியர் கட் பைலேயே வச்சுருக்காங்கன்னா, அப்போ அவங்க காலையிலேயே கால் ஆப்ஷன் வாங்கினாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மிகப்பெரிய பெனிஃபிஷன் ஆக தான் போகுது. காலையிலேயே புட்டு இல்லை முழு நாள் ஈவினிங்கே புட்டை வாங்கிட்டு
நெக்ஸ்ட் டே வந்து இந்த 2 கம்பெனிய வித்துக்கிட்டே இருந்தாங்கன்னா, கண்டிப்பா மார்க்கெட் இறங்க தான் போகுது. இத தான் நம்ம கன்டினியூஸா சொல்றோம். 10 வருஷமா இத பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ அந்த 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்ப தான் வந்து ஜஸ்ட் ஐடென்டிஃபை அதாவது இந்த மாரி பண்றாங்க. இவ்ளோ குரோர்ஸ் ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீக்லி ஆப்ஷன்ஸ்ல இவ்ளோ யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த இந்த சில கம்பெனிஸ ஆப்பரேட் பண்ணிட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டிப்பா லேட்டா கண்டுபிடிச்சாலும், கண்டுபிடிச்சது வெல் அண்ட் குட் தான். ஸோ அட்லீஸ்ட் இனிமேவாவது வெயிட்டேஜ நம்ம 10 வருஷமா சொல்றோம். வெயிட்டேஜ ஈக்குவலா பண்ணுங்க. எல்லாருக்குமே வந்து யாரும் ஆப்பரேட் பண்ண முடியாம பண்ணுங்க. இப்ப 50 கம்பெனி இருக்குன்னா, இப்ப 2.5% வெயிட்டேஜ் தான 2.5% வெயிட்டேஜ் குடுங்க எல்லா கம்பெனிக்கும். இப்போ பேங்க் நிஃப்டில 12 பேங்க் இருக்குதுன்னா, 12 பேங்க் ஈக்குவலா குடுங்க. அப்பதான் வந்து ஒரு கம்பெனி, 2 கம்பெனி வச்சு ஆப்பரேட் பண்ண முடியாது. எல்லா கம்பெனியும் வச்சு ஆப்பரேட் பண்றதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. அத கூட பண்ணலாம். பட் அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் இந்த 2 கம்பெனி இவ்ளோ வெயிட்டேஜ் வச்சுட்டு ஆப்பரேட் பண்றாங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்படின்றது எனக்கு புரியல. அட்லீஸ்ட் இப்ப கண்டுபிடிச்சிட்டீங்க. இனிமேவாவது மாத்துவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். பட் இத பத்தி நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண விருப்பம் இல்ல. பிகாஸ் இத நான் பல வருஷமா கன்டினியூஸா பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் 2டே 2 ஸ்லைட் காமிக்கிறேன். அந்த 2 ஸ்லைட்ல எல்லா அர்த்தமும் இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்ற எல்லா அர்த்தமும் இருக்கு. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்லைடு. ரமணா ஃபில்ம் டயலாக் தான் எனக்கு இந்த 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 விஷயத்த வெளியில வந்தோடனே இதுதான் எனக்கு இந்த டயலாக் மட்டும்தான் வருது. அதில் அவர் சூப்பராக சொல்லுவார், அடப்பாவீங்களா இப்போதான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்னுவாரு. அது அது வந்து இந்த இதுக்கும் அதுக்கும் பொருந்துற மாதிரி இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் முதல்வன் படம் டயலாக். இதுவும் இப்போ இந்த இந்த 2 படத்தோட டயலாக் தான் இந்த நியூஸ கேள்விப்பட்டோனே எனக்கு திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு. இவரு குண்டு வைப்பாராம், திரும்பி இவரே கண்டுபிடிப்பாராம் அப்படின்னு அந்த ரகுவரன் பேசுற டயலாக் திரும்ப திரும்ப ஞாபகம் வருது. ஸோ இந்த டயலாகும் அடப்பாவிங்களா இப்பதான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களா, இந்த டயலாக்கும் இந்த 2 டயலாக்கும் திரும்ப திரும்ப ஞாபகம் வருது இந்த விஷயத்த கேள்விப்படும் போது. ஸோ இது நம்ம எதுவும் இனிமே பண்ண முடியாது. பட் ஈக்குவல் வெயிட்டேஜ் வந்ததுன்னா கண்டிப்பா நிஜமாவே பப்ளிக்குக்கும் ப்ரோவுக்கும் ஒரு டஃப் ஃபைட் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இனிமேவாவது ஈக்குவல் வெயிட்டேஜ் வரும் அப்படின்னு நம்பலாம். ஓகே. ஸோ இதுதான் நடந்திருக்கு. கண்டினியூஸா இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 2 கம்பெனிஸ் 3 கம்பெனிஸ் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு கால் ஆப்ஷன் வாங்குறது, புட் ஆப்ஷன் வாங்குறதுன்னு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ப்ராப்பரா விஷயத்த தெரிஞ்சுட்டு பண்ணுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அதாவது எப்படி வேணா பண்ணலான்றது கிடையாது. ஸோ சில விஷயங்கள தெரிஞ்சுட்டு பண்றது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். எனிவே வி ஆர் கண்டக்டிங் ஈக்விட்டி டிலைட் ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் வந்து சொல்லி தருவோம். அஹ் ரொம்ப இதுவாக இருக்கும். அதாவது எனிபடி யார் வேணால் கற்றுக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த டாபிக்ஸ் வி ஆர் கவரிங். ஸோ இதில் இல்லாமல் சில டாபிக்ஸும் ஆக்சுவலாக ரியல் டைம் ட்ரைனிங்கில் இருக்கும். வேணுன்றவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆஸ்ட்ரோஏஜ் 3 புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். தட் இஸ் ஹாப்பி கர்மான்ற மாதிரி சக மனுஷங்களுக்கு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை. பட் அதை நான் மற்றவங்கள மூலியமாகவும் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இது. பட் இது வின்-வின் சுச்சுவேஷன். நீங்கள் யாருக்கு ஹெல்ப் பண்ணணும், அது உங்களுக்கு பெனிஃபிஷியலாக அமையும். உங்கள் கர்மா வந்து அது பெட்டர் கர்மாவாக இருக்கும் அப்படின்றது தான் இதோட கான்செப்ட். அண்ட் டெம்பிள் டு விசிட்டும் இதில் கொடுப்போம். ஓகே. இப்போ நம்ம சார்ட்டை பார்க்கலாம். ஓகே. சார்ட்டு இப்படி தான் இருக்குது. ஓகே. திஸ் இஸ் ஆக்சுவலி அ டெய்லி சார்ட்டு. பட் நான் கொஞ்சம் அதாவது இந்த இடம் வந்தால் பெட்டராக இருந்திருக்கும். திஸ் இஸ் தி பிளேஸ். இந்த இடத்துல தான் ரொம்ப நாளாக அப்படியே மார்க்கெட் இருந்தது. ஸோ இந்த இடம் நிஃப்டி எக்ஸாம்பிள் திஸ் பிளேஸ், இந்த இடம் வந்துட்டு அதுக்கப்புறம் மூவ் ஆச்சுன்னா பெட்டராக இருக்கும். பிகாஸ் திஸ் ரெசிஸ்டன்ஸ் வில் பிகம் சப்போர்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். ஒரு பேட்டர்ன் முடியும், தென் ஒரு இதுவாகும் அப்படின்றது தான் நம்ம எதிர்பார்த்தோம். பட் மார்க்கெட் ஆஸ் ஆஃப் நோ இந்த இடம் ஏற்கனவே போட்ட இந்த ஹை கிட்ட ஓகே வெரி க்ளோஸ் ஒரு 10 பாயிண்ட்ஸ் ஒரு 12 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஆஸ் ஆஃப் நவ் இப்போதைக்கு டெய்லியில் பார்க்கும்போது
ஓகே சப்போர்ட் எடுத்திருக்கா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் வருது. பட் ஃபார் மீ இந்த இடத்துக்கு வந்திருந்தா பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய ஃபீலு. பட் அதுக்கு எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 25 to 30 அந்த ரேஞ்சுன்னு வச்சுக்கலாம். ஓகே 25 to 30. ஓகே இந்த ரேஞ்ச் வந்ததுன்னா சூப்பராக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் வில் பிகம் சப்போர்ட்டுன்ற ஒரு கான்செப்ட் வந்திருக்கும். தென் மார்க்கெட்டை அடுத்த மூவ்க்கு ரெடி ஆயிடுச்சுன்றதை எதிர்பார்த்துருக்கலாம். வெரி க்ளோஸ் ஆக்சுவலாக ரொம்ப க்ளோஸாக வந்திருக்கு. எனிவே இந்த வீக் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். பட் திஸ் இஸ் ஆக்சுவலி டெய்லியில் இந்த மாதிரி இருக்குது. தென் 15 மினிட்ஸில் பார்க்கலாம். 15 மினிட்ஸில் என்ன நடந்திருக்குன்னா இந்த இடம் ஓகே இந்த இடம் ஏற்கனவே போட்டிருக்க. ஸோ இந்த லோ ரீசெண்ட் லோவில் இருந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ரீசெண்ட் லோவில் இருந்து ஓகே இதுதான் இந்த இடம். திஸ் இஸ் தி எக்ஸாக்ட் நீங்கள் செக் பண்ணலாம். ஓகே ஒரு இன்ச்சு கூட மாறி இருக்காது. 50% ரீட்ரேஸ்மெண்ட் இது கவனிங்க. 50% ரீட்ரேஸ்மெண்ட் லேட்டஸ்ட்டு லோவிலேருந்து லேட்டஸ்ட் ஆகியே. ஓகே எக்ஸாக்டாக இந்த இடம். ஓகே 50% ரீட்ரேஸ்மெண்ட்டில் மார்க்கெட்டு ஃப்ரைடே அன்னைக்கு திரும்பி இருக்குது. ஸோ இப்போ ஃப்ரைடே அன்னைக்கு ஓகே இப்போ திரும்பி இருக்குனாலும் இந்த இடம் ஏற்கனவே போட்டது இது 3 முறை ரெசிஸ்டன்ஸ். ஓகே ட்ரிபிள் டாப்னு சொல்லுவாங்க டெக்னிக்கலி. ஓகே ஸோ ஆல்மோஸ்ட் திஸ் பிளேஸ் ஓகே இந்த பிளேஸில் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது, இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகுதா இல்லை இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் ஆகுதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். மேஜர் இது வந்து இந்த விஷயம் இது வந்து மார்க்கெட் திரும்பிச்சுன்றதுக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆச்சுன்னா தெரிஞ்சிடும். ஆனாலும் திஸ் இஸ் ஆக்சுவலி அதுக்கு முன்னாடியே இது ஒரு மெயின் பிளேஸு. ஒரு வாருக்கு போகும்போது இதுதான் வந்து மெயின் கிங்காக இருந்தால் கூட பட் அந்த கிங்கை ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோல்ஜர்ஸு வெளியில் பாதுகாப்பாக இருப்பாங்க. ஸோ அவங்க தான் இந்த இடம். ஸோ இந்த இடம் பிரேக் ஆச்சுனாலே தென் வி மே லுக் ஆக்சுவலி இதை கூட பிரேக் ஆகிடலாமான்ற மாதிரி தோணும். ஸோ அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேஸு ரெசிஸ்டன்ஸு. ஸோ இந்த இடம் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா தென் அடுத்த லெவல் ஆஃப் மூவ் கிளாரிட்டி வந்துடும். பிகாஸ் இது லேட்டஸ்ட் லோவிலேருந்து 50%ல் எக்ஸாக்டாக ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு. ஸோ மண்டே மார்க்கெட் இஸ் வெரி க்ரூஷியல். மண்டே எப்படி போகுதுன்றதை பார்த்துட்டு தென் வி கேன் மூவ் ஃபர்தர். மற்ற எப்படி போகுதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். பட் இப்போ இந்த மாதிரி இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல் இருக்குது. இதுதான் 50% ரீட்ரேஸ்மெண்ட்டில் மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு. ஸோ திஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். இது இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற நேரத்தில் எதுவும் ஈவெண்ட்டோ எதுவும் இல்லை அப்படின்னா திரும்ப இதுக்குள்ளேயே மார்க்கெட்டை ஸோ இந்த பர்டிகுலர் பார்ட்டுக்குள்ளேயே மார்க்கெட்டை சுத்த விடலாம். அந்த மாதிரி வாய்ப்பும் இருக்குது. எனிவே முக்கியமான ஈவெண்ட் 9th இருக்குது. டாரிஃப் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இருக்குது. ஸோ அதில் என்ன ஆகுதுன்றதுக்கு அதுக்கப்புறம் கூட பிரேக் ஆகலாம். எனிவே மண்டே வி வில் சி ஹவு த மார்க்கெட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். தென் வில் டிசைட் த ப்ராப்பர் டைரெக்ஷன். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இந்த இடத்துல ஆரம்பித்தது ஓகே லோவர் லோ ஆரம்பித்தது இங்கேருந்து இது வரைக்கும் வந்திருக்கு. 50% ரீட்ரேஸ்மெண்ட்டில் திரும்புகிற மாதிரி ஒரு இடம் காமிச்சிருக்கான். இன்னும் ஹையர் ஐ ஃபார்மேஷன் 15 மினிட்ஸில் கூட வரல. எனிவே வில் செக் ஆன் மண்டே க்ளோசிங் முடிஞ்சோடனே எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். ஓகே தேங்க்யூ ஸோ மச். திரும்ப இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.